ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, குருனாலையும் செவ்வாயினாலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ, இல்லை குழந்தை இல்லாமலோ, வேலை நல்லா செட் ஆகாமல் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தாலோ, நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் மும்பையில் உள்ள ஒரு பிரபலமான கோயில் பற்றிய வீடியோ தான் இன்றைய பதிவு. முதல்ல நம்ம உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? செவ்வாய் ஒருவேளை அசுபமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது தசாபுத்திலையோ, இல்லை அதோட பிளேஸ்மெண்ட்டு சரியில்லாததோட உங்களுக்கு பிரச்சனைகளை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுலேருந்து நீங்கள் விடுபட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயோட பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபட்டு பெரிய வெற்றிகளை பெற முடியும் அப்படின்றது ஜோதிட நம்பிக்கை இல்லை. ஜோதிடத்தில் நம்ம வழிமுறைகளை சொன்னாலும் இறைவன் தான் அதை திருத்தி வைக்கக்கூடிய ஒரே நம்பகமான கடவுள். அந்த நம்பகமான கடவுளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜோதிடத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கணும், உங்களுக்கு இருக்கிற தசா புத்திப்படி என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 1000 கிட்ட பதிவுகள் இருக்குது. பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவுகளை போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரிடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு பெரிய அளவில் ஜோதிடம் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏன் உங்களுக்கே கூட நீங்கள் ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே பெரிய அளவில் மற்றவங்களையும் முன்னேற்றலாம், நீங்களும் முன்னேறி பெரிய வெற்றிகளை பெறலான்றது அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நம்பிக்கை. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை குரு தசை நடக்குது, அசுபமான பலன் கிடைக்குது, சனி தசை நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது, கேது தசை நடக்குது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி வெளியில் வரல அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதோட உங்கள் பெயரோட உங்களுக்கு இருக்க பிரச்சனையை நீங்கள் போட்டிங்கன்னா, நான் அதை உங்களுடைய ஜாதகத்தை தசா புத்தி எப்படி இருக்குது, லக்னம் லக்னாதிபதி எப்படின்னு இருக்கிறத கணித்து உங்களுக்கு பதிலாக அதே கமெண்ட் பாக்ஸில் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் என்பது அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் உறுதி. இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். நீங்கள் ஒருவேளை ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம் இதை கொடுத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தகவலை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பதிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறமா நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்க விரும்பலாம். சரிங்களா? இப்போ பதிவுக்கு போகலாம். செவ்வாய் நல்லா இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் ஒருவேளை உங்களுக்கு நீச்சமாக கடகராசியில் இருந்ததுன்னா, செவ்வாய் நீச்சமாக இருக்குது, செவ்வாயோட ஆதிபத்திய பலன்கள் கிடைக்காது அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. இது பொது விதியாக இருந்தாலும் இது பல பேருக்கு அதோட தசாபுத்தியில் நடக்கும். ஆனால் மற்ற கிரகங்களை வச்சு தான் உங்களுக்கான பலன்